எனக்கு இந்த வீட்டுக்கு நான் நிறைய தரம் வந்திருக்கிறேன். இந்த வீட்டில் நான் வந்து அவங்கள மிக நல்ல மனதுக்கு இனிமையான நினைவுகள் நிறைய இவங்களை ஒவ்வொரு தரம் இங்கே சந்திக்கும் பொழுதும் நல்ல நிகழ்ச்சிகளுக்காக ஒரு தரம் சோனுவை என்னுடைய தயாரிப்பில் நடிக்க வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு தரம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இப்படி எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த இனிமையான நினைவுகள்லாம் இந்த வீட்டில் எனக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து பாக்யராஜ் அவர்களை இப்படி பார்க்கறது வந்து நான் நினைக்கல. பொதுவாக நான் சென்னையில் கூட இருக்கிறது இல்லை. இருக்கிற அன்னைக்கு அது என்னவோ தெரியல, இப்படி 10 நாள் ஆயிருக்குமா பாரதி ராஜா சார் மறைந்து 3 வீக்ஸ் 2 வீக்ஸ் குரு மறைந்து சிஷ்யனும் பின்னாடியே போயிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கெல்லாம் பெரிய இழப்பு தானே, தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்திய சினிமாவுக்கு. ஏன்னா அமிதாப் பச்சனையே வந்து பெரிய ஹிட்டு கொடுத்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள், ஸ்கிரீன் பிளே கிங்கு. இப்போ குருவும் சிஷ்யனும் சேர்ந்து சொர்க்கத்திலேயே வந்து மிகப்பெரிய ஹிட்டு படங்கள் கொடுக்க போறாங்க. அப்படி நம்ம நினைச்சு அவங்கள கொண்டாடணும். ஏன்னா இவங்க எல்லாரும் வந்து என்னைக்குமே மரணம் கிடையாது. இப்படிப்பட்ட மகத்தான கலைஞர்களுக்கு மரணம் கிடையாது இல்லைங்க. அவங்க இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, ஆனா அவங்களுடைய நினைவுகளும் அவங்களுடைய படைப்புகளும் நம்ம கூடவே தானேங்க இருக்கும். என் மகள், அவளுக்கு ஜஸ்ட் 20 இயர்ஸ் ஆகுது. என் மகள் அவ வந்து மேலை நாட்டிலேயே பிறந்து அமெரிக்காலேயே வளர்ற அவளுக்கு கூட தூரல் நின்று போச்சும் இன்று போய் நாளை வாவும் வந்து அடிக்கடி அவ பார்த்து சந்தோஷப்படுற ஒரு விஷயம். தமிழுக்கு ஒரு தொப்புள் கொடியா அவங்க வந்து பார்க்குற படங்கள்ல பாக்யராஜ் சார் படங்களும் வந்து இருக்கு. அப்படிங்கிறத ஒரு தமிழச்சியா நான் வந்து சந்தோஷமா சொல்லிக்கிறேன். அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய. எனக்கு பூர்ணிமா மேடத்தை பார்க்கறதுக்கும் சோனுவை பார்க்கறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நிஜமா சொல்றேன், மனசார சொல்றேன், எந்த வலியும் இல்லாம 5 நிமிஷத்துல வந்து சம்பவம் நடந்துருச்சுன்னு பூர்ணிமா மேடம் சொன்னாங்க. அது ஒரு வகை புண்ணியாத்மாக்கு தான் கிடைக்குங்க. அது ஒரு வகை கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸிங் தான். அது கூட அவரை இழந்து வாடுற அவருடைய குடும்பத்தாருக்கும் நமக்கும் தான் அது மிகப்பெரிய இழப்பு. ஓம் சாந்தி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.